இவ்வளவு நாள் கழித்து இப்போ போய் வந்து எடப்பாடி பழனிசாமி காலில் விழுந்த முதலமைச்சரானார். அவர் சுயமரியாதை பற்றி பேசலாமா அப்படின்லாம் பேசுகிறாரு. திமுககாரன் கூட இதை பேசுகிறத விட்டுட்டான். விஜய்லேருந்து அடுத்து இபிஎஸ்க்கு போயிருக்காரு போல. ஆமாம், திமுககாரன் இப்போ பேசுகிறத விட்டுட்டான். அவர் நேரடியாக அதை எதிர்கொண்டுட்டார். 24 தேர்தல் பிரச்சார சமயத்தில் காலில் விழுந்தேன்னு சொல்கிறீங்க, பெரியவங்க வயசில் பெரியவங்க காலில் விழுந்தேனே அப்போ அப்படின்ட்டாரு. இதை விட இன்னும் என்ன பதில் சொல்லணும்? எவ்வளோ உதவி செஞ்சுருக்கு தெரியுமா அதிமுக? அவங்க சொல்ல மாட்டாங்க, தனிப்பட்ட முறையில் என்கிட்ட பேசும்போது அதிமுக தலைவர்கள் சொல்லுவாங்க, அந்த நடிகை அடித்த புகாரில் காப்பாற்றி விட்டது இவங்க தான். இவங்க பண்ணியிருக்கக்கூடாது. அன்றைக்கி வீட்டில் நோட்டீஸ் ஒட்டுறது பண்ணியிருக்க முடியுமா? முடியாதா? தேவையில்லாத பேச்சுன்னு தான் எனக்கும் தோணுது சார். பண்ணலை, உடுப்பா பாவம்பா உடுப்பா முடிச்சு விட்டாங்க. வீட்டில் ஒரு முறை போய் நைட்டு 11 மணிக்கு போய் பார்த்தாரு. மறுநாள் செக்ரட்டரியேட்டில் போய் பார்த்தாரு. பார்த்துட்டு வந்து என்ன சொன்னார் தெரியுமா? வெளியில் 8ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுகளை ரத்து செய்ததற்காக நன்றி தெரிவிக்க போனேன்ட்டு. சரி, ஃபஸ்ட்டு பொதுத் தேர்வு யார் கொண்டு வந்தது? இவங்க தான் கொண்டு வந்தாங்க. நீ அதுக்கு எதுக்கு நன்றி தெரிவிக்கணும்? இல்லை, இப்போ அது என்ன அவ்வளோ பெரிய விஷயம்? அவ்வளோ பெரிய விஷயமா அது? நீங்கள் போய் ஒரு தமிழ் தேசிய அதிபர் போய் முதலமைச்சரை நேராக சந்தித்து நன்றி தெரிவிக்கிற அளவுக்கு பெரிய விஷயமா அது? ஒரு தமிழன் தானே நாட்டை ஆளணும். எடப்பாடி என்ன மாறுவாடியா? நீங்களே சொல்லலை, எங்கள் சித்தப்பா தானே இருந்துட்டு போட்டுன்னு. அப்படிலாம் பேசிட்டு இன்றைக்கி இப்படி ஏங்க பேசுகிறீங்க? என்ன தேவை?